சில மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அப்படியே அந்த காரியத்துல நீங்க காலடி எடுத்து வச்சு அதை செய்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட அப்படி பண்ணலாம், இப்படி வந்துடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படி எல்லாம் செய்யலாம், அவ்வளவுதான், 1 லட்சம் வரப்போகுது, 2 லட்சம் வரப்போகுது, இதுல 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, என்னென்னமோ பேசி பயங்கரமா பூஸ்டப் பண்ணி உங்களை நிறைய பேர் அந்த காரியத்திற்குள்ள நீங்க அவங்கள நம்பி இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் எந்த ஆத்துல விட்டுட்டு போவாங்கன்னா, நத்தாத்துல விட்டுட்டு போவாங்க தெரியுமா, நடுவு ஆத்துல விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் கூட இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கி இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர். கடந்த நாள்ல என்ன ஒருத்தர் இந்த மாதிரி தான், நான் ரொம்ப நம்பி அவரை நம்பிதான் இந்த வேலையில நான் இறங்குறேன், அவரை நம்பிதான் இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அவர் என்ன நடு வழியில விட்டுட்டு போயிட்டார் பாஸ்டர், என்ன நஷ்டப்படுத்திட்டார் பாஸ்டர். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஒரு பிசினஸ்மேன் 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அது கோடிக்கணக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் பண்ணினார் அப்படின்னா, மாசம் மாசம் அந்த 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 ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு இன்கம் இவருக்கு வரப்போகுது. உடனே இவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன், ஒரு கிறிஸ்தவரை பார்த்து, இந்த மாதிரி பிரதர், எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு வர்ற ஷேர்ல நான் வந்து உங்களுக்கு 50% நான் தந்துடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் நம்பிக்கை வச்சு அவருடைய பேர்ல பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இவர் நியாயமான மனிதன், இவரும் நியாயமான மனிதன், அந்த நடத்துகிற அந்த கம்பெனியும் நியாயமான கம்பெனி. ஆனா திடீர்னு சூழ்நிலை ஏதோ சரியில்லாம இந்த கம்பெனி பண்ணின ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அது சரியான குவாலிட்டியா இல்ல, நாங்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி திவால் ஆன உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு பாருங்களேன், இவருக்கு வர வேண்டிய பணம் வராம தடைபட்டுச்சு, இவர் வாங்க முடியல. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டாருன்னா, நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், என்ன யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு கேஸ் போட்டாரு. இப்போ இந்த பணத்தை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மனுஷன் இவர் தப்பிச்சிட்டாரு, அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. கடைசியில மாட்டினது யார் தெரியுமா, இந்த மனுஷன் மாட்டிட்டார். இவரால் கடன் கட்ட முடியாம கடைசியில தற்கொலை வரைக்கும் அவர் கடந்து போய்விட்டார், சூசைட் பண்றதுக்கு வரைக்கும். 1 ரூபாய் அவர் சாப்பிடல, அந்த பணத்தினால ஒரு நல்ல துணி கட்டல. ஆனா ஒருத்தரை நம்பி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம மனுஷனை நம்பி அந்த காரியத்துல இறங்குறதுனால அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜபத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து எத்தனை விஷயம் ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பி ஏற்கனவே நீ ஒரு பெரிய சிக்கல்ல நீ மாட்டிட்ட.